இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து கஸ்டமர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டெய்லரிங்கில் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கரெக்டாக நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நமக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஒரு ப்ளவுஸை வந்து பார்த்து பார்த்து அளவெல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க, அவங்க அடுத்த டைம் கொடுக்கணுங்கிற ஒரு பயத்திலே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குதான்னு செக் பண்ணி தான் நம்ம அவங்க கையில் கொடுப்போம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அளவு எடுப்போம். அப்புறம் தைப்போம். தைச்சதுக்கப்புறம் ஒருக்கா செக் பண்ணுவோம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு ப்ளவுஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நியூ கஸ்டமர் தான் இருக்கும். ஸோ அவங்க திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா, ஆல்ரெடி இவங்க நம்மகிட்ட கொடுத்தது தானே, இவங்க கண்டினியூவாக நான் அவங்களுக்கு பிடிச்சி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வாட்டுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக வந்து ஒரு கட்டிங் வந்து டக்குன்னு போட்டுருவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நிறையா கஸ்டமருக்கு வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, 2வது 3வது ப்ளவுஸ் அந்த டெய்லர் வந்து கரெக்டாக தைக்கல, ஆரம்பத்தில் கரெக்டாக தைச்சாங்க தான் நான் கொண்டே கொடுத்தேன், ஃபஸ்ட்டு 1 கொடுத்து பார்த்தேன் கரெக்டாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 10 ப்ளவுஸ் கொடுத்தேன், 4 ப்ளவுஸ் கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அது ஏன் நடக்குதுன்னா, மேக்ஸிமம் டெய்லர் கடையில் வந்து அவங்க ஒவ்வொரு டைமும் அப்பப்போ தான் அளவு எடுத்து அப்போ தான் தைப்பாங்க, அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வச்சு. ஆக்சுவலாக நம்ம அங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அது ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கட்டிங் போடும்போது என்னென்ன அளவு கழுத்துக்கு வச்சோம், ஆம்ஹோல் அளவு எவ்வளோ வச்சோம், பாடி லூஸ் எவ்வளோ வச்சோம், ஷோல்டர் அளவு எவ்வளோ வச்சோம் அப்படிங்கிறத நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா அது ரெகுலராக வந்து அந்த கஸ்டமர் வந்து அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு கழுத்து லூஸாக இருக்குதுங்கன்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். இப்போ 2.25 வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, நெக்கோட வித்து வந்து நம்ம 2.25 வச்சுருக்கோம். அதாவது டோட்டலாக ஒரு 5.5யும் அந்த நெக்கு கிட்ட வரக்கூடிய அந்த வித்து வந்து நம்ம 2.25 வச்சுருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, எங்களுக்கு கழுத்து லூஸாக இருக்குதுங்க அப்படின்னா, ஓகே அந்த ப்ளவுஸில் ஒரு ஆல்ட்ரு பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அடுத்த ப்ளவுஸில் அது மாதிரி வராமல் பண்ணிக்கிறோங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த எழுதி வச்சுருக்க நோட்டில் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த 1/4 இன்ச்சு அந்த இடத்துல வந்து நம்ம அதாவது 2.5 வச்சா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம தெரியாமல் 2.25 வச்சுருப்போம். அப்போ அந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம முன்னாடி தள்ளி வச்சிட்டோம்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதை நோட்லேயே நோட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஒருக்கா கட்டிங் போடும்போது நம்ம 2.5 வச்சு கட் பண்ணோம்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும். ஓகேங்களா? இப்போ வந்து அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அடுத்த டைம் கொடுக்கும்போது அதே அளவு நம்ம வச்சு தைக்கிறோம் அப்படிங்கல, அவங்க கரெக்டாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அதே அளவு அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். நமக்கு அது வந்து நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகுங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து அளவு எடுக்கிற டைமோட நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். நான் இதுலலாம் மார்க் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அதே அளவு வச்சு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அடுத்த டைம் அந்த கம்ப்ளைண்ட் எதனால் வந்ததுன்னு அவங்கக்கிட்ட கேட்டு அடுத்த ப்ளவுஸே அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தா அது கரெக்டாக அமையுது. இந்த மாதிரி எனக்கு வந்து தொடர்ச்சியாக அவங்க எங்கிட்ட கொடுக்குறவங்க எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. வெளியில் எங்கே கொடுத்தாலும் அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் செட் ஆகும், ஒன்று செட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு எப்போ கொடுத்தாலும் இவங்ககிட்ட கரெக்டாக வருது, கரெக்டாக அதே மாதிரியே தைச்சி தர்றாங்க, எந்த மாதிரி மாற்றமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் எங்கிட்ட கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம அளவு வந்து எழுதி வச்சுக்கணும். அதே அளவு பேட்டர்னும் போட்டு வைக்கலாம். பேட்டர்ன் போட்டு வைக்கல ஒரே ஒரு தப்பு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நெக்கு வந்து நகர்ந்துக்கும். அந்த இப்போ 2.5 தான் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பேட்டர்ன் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க 2.5ன்னு. அந்த 2.5 இன்ச் வந்து கரெக்டாக நெக்கு வருதான்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதில் வச்சு பேட்டர்ன் மார்க் பண்ணணும். இல்லைன்னா அந்த கழுத்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு நகர்ந்துட்டாலும் அந்த கழுத்து ஒரு லூஸ் கொடுக்கும், ஒரு ஃபிட்டிங்காக கரெக்டாக உட்காராது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு பேட்டர்ன் பேப்பர் போட்டுக்கலாம், தப்பு இல்லைங்க. இல்லை அது டைம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேட்டர்ன் பேப்பர் போட்டுட்ருக்க முடியாது. நம்ம அதுக்கு பெட்டர் ஒரு நோட்டில் வந்து ரெகுலராக அவங்க நேம் போட்டு புதுசாக தைக்கும்போது அவங்களுடைய நேம் போட்டு எழுதிக்கிங்க, கரெக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க.